श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा अविघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। श्री गुरुभ्यो नमः। वक्रतुंड महाकाय सूर्यकोटि समप्रभा अविघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। असाध्य साधक स्वामिन्ने असाध्यं तावकिं वद। रामदूत कृपा सिंधो मत्कार्यं साधय प्रभो। अधिक्रूर महाकाय कल्पांत दगनोपमा भैरवाय நமஸ்துப்யம் அனுக்ஞாம் தாதுமர்கசி. உலகத் தமிழ் வாழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். இந்த வார ராசி பலன், இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். 2-3-2025 முதல் 8-3-2025 வரை இந்த வாரத்திற்கான சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம். ராசி பலன் நிகழ்ச்சிக்கு ஆதரவளிக்கக்கூடிய பக்த கோடிகள் அனைவருக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்கள். இந்த வாரத்தினுடைய கிரக அமைப்புகளை சிந்திக்கும் போது ரிஷப ராசியிலே குரு பகவான் அருள் புரிகின்றார், மிதுன ராசியிலே செவ்வாய் பகவான் அருள் புரிகின்றார், கன்யா ராசியிலே கேது பகவான் அருள் புரிகின்றார், கும்ப ராசியிலே சூரிய பகவான் சனீஸ்வர பகவான் அருள் புரிகின்றார், மீன ராசியிலே ராகு பகவான் சுக்கிர பகவான் புத பகவான் அருள் புரிகின்றார். அனுகிரகபத நவ கிரகங்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம். அதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மேஷ ராசி பக்த கொடிகளே, மேஷ ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு ட்ரமாண்டஸான சேஞ்ச் கிடைக்க போகிறது. உங்களுடைய அமைப்புகளில் பல பக்தர்கள் பலவிதமான வினாக்களை கேட்டுருக்கா. குருஜி, ராகு பகவான் சுக்கிர பகவான் புத பகவான் சேர்ந்து மீனத்தில் சஞ்சரிக்கிறாரு, அதே போல கும்ப ராசியில சூரிய பகவான் சனி பகவான் சேர்க்கை காணப்படுறது. இந்த சேர்க்கைகள் அப்படிங்கிறது ஒரு அனுகூலமான கிரக அமைப்பு அப்படின்னு நாம் சிந்திக்க முடியாது. ஆனால் கோச்சார அமைப்புகள் எந்தெந்த ராசியை சார்ந்த பக்தர்களுக்கு எந்தெந்த ஸ்தானத்தில் காணப்படுறது அப்படின்னு பார்க்கும்பொழுது பஞ்சமஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறது மேஷராசி சார்ந்த பக்தர்களுக்கு ஒரு அருமையான கிரக அமைப்பு. அதே போல 9-12 குடைய குரு பகவான் தன வாக்கு குடும்பஸ்தானத்தை சஞ்சரிக்கிறதும் அருமையான அமைப்பு. சூரிய பகவான் சனி பகவான் செயற்கை அப்படிங்கிறது ஒரு பிரதிகூலமான கிரக அமைப்பாக நாம் சிந்திச்சாலும் தசம லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறது அருமையான அமைப்பு. சஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பது அருமையான அமைப்பு. அப்ப மேஷ ராசி சார்ந்த பக்தர்களுக்கு இந்த கோச்சார அமைப்புகள் ஒரு அருமையான வெற்றியை கொடுக்க போறது. அதனால இப்ப இருக்கக்கூடிய கிரக அமைப்புகளை பார்த்துட்டு மேஷ ராசி சார்ந்த பக்தர்கள் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக்கா மேஷ ராசி மேஷ லக்னத்துக்காரர்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான growth கிடைக்க போறது. அரசு சார்ந்த முயற்சிகள் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்க போறது. அரசியல் பிரமுகர்களுக்கு நல்ல வெற்றிகள் நாடி வரப்போறது. சகோதர சகோதரிகள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. இந்த சகோதர சகோதரிகள் உடைய ஒற்றுமை அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அந்த சகோதர சகோதரிகளுடைய நிலை ஒரு மாதிரியா இருக்கும். அப்பா அம்மாவுடைய வாழ்க்கைக்கு பிறகு சகோதர சகோதரிகளுடைய நிலை ஒரு மாதிரியா இருக்கும். அப்போ இந்த கோச்சார கிரக அமைப்புகள் சகோதர காரகன் அனுகூலமான ஸ்தானத்துக்கு வரும்பொழுது நேர்த்திக்கு ஏற்பட்ட இடையூறுகள், சிரமங்கள், கருத்து வேறுபாடுகள் மாற்றத்தை கொடுக்கும். அந்த சமயத்தை இங்கே சரியான விகிதத்தில் பிளான் பண்ணுங்க. நமது பைரவ குருஜி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மேஷ லக்னத்தை மேஷ ராசி சார்ந்த பக்தர்கள், உங்கள் சகோதர சகோதரிகள் ரீதியாக நீங்கள் ஏதாவது பேசணும், அப்பா அம்மாவுடைய சொத்துக்கள் ரீதியாக நீங்கள் உங்களுடைய ரைட்ஸை பெறணும் அப்படிங்கிறவங்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்கள் பேசி அதுக்கான தீர்வை பெற முடியும். அதே போல் அவர்கள்ட்ட பேசுங்க. அப்பா அம்மா இருக்கும்போது நீ என்கிட்ட எவ்வளோ பாசமாக இருந்த, என்கிட்ட எவ்வளவு நேசமாக இருந்த, உன்னுடைய அன்பை நான் சிந்திச்சிருக்கேன் அப்படின்னு நீங்கள் பழைய தகவல்களை
அவர்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. அப்போ இந்த கோச்சார கிரகங்கள் அனுகூலமாக வரும்பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால இந்த வாரத்தில் குறிப்பாக மேஷ ராசி மேஷ லக்னத்தை சார்ந்தவர்கள், சகோதர சகோதரிகள் ரீதியான முயற்சிகளில் இருக்கக்கூடியவர்கள் இந்த வீக்கை சரியான விதத்தில் பிளான் பண்ணுங்க. அதே போல் போட்டித் தேர்வுகள் எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள், காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதக்கூடிய மாணவ செல்வங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய முயற்சிகளை முடுக்கி விடுங்க. ஜாப் ஓரியன்ட் எஃபோர்ட், நீங்கள் ஒரு வேலைக்காக ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டங்களில் உங்களது முயற்சிகள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். 9-12 அதிபதி தனஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். அதனால இளைஞர்கள் இந்த வாரத்தை சரியான விகிதத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜாப் நன்னா இருக்கும். ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவாளுக்கு ஃபைனான்ஷியல் ஃப்ளோ நன்னா இருக்கும், ப்ராஃபிட் நன்னா இருக்கும், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் வெற்றியை கொடுக்கும். குடும்பங்களில் நடைபெற வேண்டிய வைபவங்கள், இப்போ குடும்பங்களில் நிறைய விஷயங்கள், ஒரு குலதெய்வ வழிபாடை வச்சுக்கோங்களேன், அது கூட உங்களுக்கு ஒரு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. அதே போல வீடுகள் மனைகள் நிலங்கள் வாங்க வேண்டிய பிரார்த்தனை உடையவர்கள் இந்த காலகட்டங்களை சரியான விதத்தில் பயன்படுத்திக்குங்கோ. பாக்யாதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது ஒரு அருமையான அமைப்பு. திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி ஓடி வரும். உங்களது எதிர்பார்ப்புகள் யாவும் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. வண்டி வாகனங்களில் இருக்கக்கூடிய பழுதுகளை நீங்கள் ரிப்பேர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள், சில பக்தர்களுக்கு புதிய வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள், இவையெல்லாம் அனுகூலத்தை கொடுக்க போகிறது. வெளிநாட்டு தொடர்புகள், இது உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மூத்னஸை கொடுக்க போகிறது. வெளியூர் நண்பர்கள் வெளிநாட்டு நண்பர்கள்ட்ட நீங்கள் பேச வேண்டிய விஷயங்களை எல்லாம் பேசுங்க. இந்த மேஷ ராசி சார்ந்த பக்தர்கள் மாணவ செல்வங்கள் கல்வியிலே கொஞ்சம் கூடுதல் கவனத்தை சிந்திக்கணும். நேர காலங்களில் திட்டமிட்டு நீங்கள் படிக்கணும் அப்படின்னு திட்டமிடுங்க. 3-6 அதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் சயனஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது எந்த பாடத்தையும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு தள்ளி போடக்கூடாது. செலவுகளை ரொம்ப பிளான் பண்ணுங்க. தேவையில்லாத செலவுகளில் ஈடுபட வேண்டாம். முகம் தெரியாத மனிதர்கள்ட்ட உங்கள் குடும்ப ரீதியான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். சில சமயங்களில் ஒரு கவலையோ ஒரு சிரமமோ மனசுக்கு ஒரு அழுத்தமோ ஏற்பட்டால் யாருக்கிட்டையாவது அதை சொல்லி நம்ம ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணும். அந்த சமயத்தில் உண்மையிலேயே உங்கள் மேலே அன்பு யார் வச்சுருக்காங்க, உண்மையிலேயே உங்கள் மேலே யார் பாசம் வச்சுருக்காங்க, அவங்கள்ட்ட மட்டும் அதை நீங்கள் சிந்தனை பண்ணி செயல்படுங்க. முகம் தெரியாத நண்பர்கள்ட்ட உங்கள் தனிப்பட்ட குடும்ப ரீதியான தகவல்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகளோடு இந்த வாரத்தில் தேவையில்லாத செலவுகளையும் முற்றிலுமாக தவிர்த்து கொள்ள வேண்டும். குரு பகவானை வழிபடுவது, மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடுவது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். காலையாக செயல்பட்டாலும் கனிவான உள்ளமுடைய ரிஷப ராசி பக்த கொடிகளே, ரிஷப ராசி சார்ந்த பக்தர்களுக்கு, குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் ஒரு ட்ரமெண்டஸான சேஞ்ச் ஏற்பட போகிறது. பல பக்தர்களுக்கு ஒரு வினா, இந்த ரிஷப ராசி சார்ந்த பக்தர்களுக்கு 11வது ஸ்தானத்தில் புத பகவான் நீச்சம் பெறாரே அப்படின்னு. ஆனால் சுக்கிர பகவான் உச்சம் பெறும் பொழுது அங்கே நீச்சபங்கம் ஏற்படுறது. சில ஜாதகங்களில் பார்த்தீங்கன்னா புதன் நீச்சமாக இருப்பார், ஆனால் அவர் பிஹெச்டி படிச்சிருப்பார். இதை நீங்கள் ஜோதிட ஆர்வலர்கள் நன்னா ஆழ்ந்து சிந்தனை பண்ணுங்க. ஆனால் நம்ம பிகினர்ஸ் ஜோதிடம் ரீதியான ஒரு அடிப்படை தகவல்களை படிச்சுட்டு இருக்கிறவா புதன் நீச்சமாக இருக்காரே, இவர் எப்படி இவ்வளவு பாடம் படிச்சிருப்பார் அப்படின்னு அவளுக்கு தோணும். ஆனால் நீச்ச பங்கம் ஏற்பட்டிருக்கும். அதுவும் குருவினுடைய வீட்டில் போய் ரிஷப ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு 2-5 அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது ஒரு அருமையான அமைப்பு. இதில் கூடுதலாக உங்கள் ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கார்.
ராசிநாதன் உச்சம் பெற்றிருக்கிறது ரிஷபராசியை சார்ந்த பக்தர்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான growth ஏற்பட போகிறது. இன்னும் சொல்ல போனால் சில பக்தர்கள் ஆடைகள் ஆபரணங்கள் வாங்குவீங்க, கோல்டு பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. கோல்டு ரேட்டு இன்க்ரீஸ் ஆகிண்டே போயிருக்கே, கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிண்டே போயின்னு இருக்கு, நம்ம வேணால் கொஞ்சோண்டு கோல்டு வாங்குவோமா? அதே போல் ரொம்ப நாளாக வைரம் போட்டுக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அதுவும் இல்லத்தரசிகள், தாய்மார்கள், ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப நாளாக நான் வைரம் போட்டு பார்க்கணுன்னு ஒரு ஆசை அது இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருக்கும் அந்த ராசிக்கர்கள் மேலே ஆர்வம் ஏற்படாது. ஆனால் அந்த ரிஷப ராசி ரிஷப லக்னத்தை சார்ந்தவர்களுக்கு எப்படியாவது ஒரு வைரக்கல்லை வாங்கி போட்டுக்கணும். ஆண்களுக்கு கூட நான் ஒரு வைர மோதிரம் போட்டுக்கணும், டாலரில் ஒரு வைர கல் போட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசை இருக்கும். அவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களில் சுக்கிர பகவானுடைய அனுகிரகம், இந்த சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கும் பொழுது வைரங்கள் வாங்குவது, ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது, விலை உயர்ந்த தங்கம் வெள்ளி வாங்கிறது, பிளாட்டினம் வாங்கிறது, இந்த வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதுக்கு எங்கேருந்து காசு வரும்னே தெரியாது. அடிப்படை தேவைக்கு செலவு பண்ண யோஜனை பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு டீ சாப்பிட்றதுக்கு போய் இன்னைக்கு டீ சாப்பிட்லாமா, வீட்டுக்கு போய் சாப்பிட்லாமா அப்படின்னு நினைச்சவங்க கூட நீங்கள் போய் ஒரு வைரக்கல்லை வாங்கிறதுக்கான பாக்கியத்தை இறைவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார். அப்போ ஒரு எளிமையான குடும்பத்தில் இருப்பவர்கள் கூட, ஒரு சாதாரண அடிப்படை தேவைகளை சிந்திப்பவர்கள் கூட ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறத ஒரு மிராக்கிளாக பார்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அந்நிய மொழி பேசக்கூடியவர்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகிறது. இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் நிறையா டெவலப்மெண்ட்ஸ் காணப்பட போகிறது. இந்த லாபஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது வேதியியல் துறை, எலக்ட்ரானிக்ஸ் டிபார்ட்மெண்ட், கெமிக்கல் ஃபீல்டு, இதிலெல்லாம் ஒரு நல்ல கண்டுபிடிப்புகள் கிடைக்கும், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் கிடைக்கும். அதனால இப்போ இருக்கக்கூடிய எந்த ஒரு எலக்ட்ரானிக்ஸ் பொருள்லையும் அப்டேட்ஸ் ஏற்படும். அந்த அப்டேட்ஸ் ஏற்பட ஏற்பட பழைய பொருள்களுடைய விலை குறையும். உடனே இன்னைக்கு என்ன பண்ணுவீங்க, இன்னொரு லேட்டஸ்ட் செல்ஃபோன் ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு வாங்குவோமா, அதில் இன்னும் அப்டேட்ஸ் இருக்குது அப்படின்னு இளைஞர்கள்லாம் இன்றைக்கி செலவு பண்ணுறா இல்லையா? அதை போல சிந்தனைகள் எல்லாம் தோன்றும். இருந்தாலும் ரிஷப ராசியை சார்ந்த பக்த கோடிகள் குழந்தைகள் ரீதியான விஷயங்களில் கவனத்தை செலுத்தணும். இந்த குழந்தைகள் சில சமயம் கேட்கறத வாங்கி கொடுக்குறோம், அவர்களுக்கு வாங்கி கொடுக்கறது அவர்கள் சந்தோஷப்படணும் அப்படிங்கிறது. ஆனால் அவர்கள் கேட்கறதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்கணுமா, அவர்கள் கேட்கறதெல்லாம் அவருக்கு அவசியம் தேவையா? இந்த ஒரு 2 கொஸ்டினை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. ஒரு சின்ன குழந்தை இருக்குது, நல்ல குளிர் நாளில் எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்குறது. இந்த குளிர் நாளில் ஐஸ்கிரீம் அந்த குழந்தைக்கு ஒத்துக்குமா? ஒத்துக்காது. அதை சொல்லி கொடுக்கணும். அதே போல் நீங்கள் ஒரு மிடில் கிளாஸில் இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஒரு காஸ்ட்லி ஸ்கூட்டர் வேணும், ஒரு 2 lakhsல ஒரு 2 வீலர் வேணும்னு கேட்குறாங்க. அப்போ என்ன சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, அவசியம் நீ வாங்கலாம்ப்பா, நீ ஜாபுக்கு போய் நீ சம்பாதிச்சு உன்னுடைய சம்பளத்தில் வாங்கும்போது உனக்கு இன்னும் அதனுடைய அருமை தெரியும் அப்படின்னு நீங்கள் எடுத்து சொல்லணும். அதே போல் ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எந்தெந்த விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்லணும் பெற்றோர்கள். அதுக்கு தான் நீதி சாஸ்திரம், தர்ம சாஸ்திரங்கள் காணப்படுறது. இந்த நீதி சாஸ்திரத்தினுடைய அடிப்படை விஷயங்களையும் தர்மசாஸ்திரத்தினுடைய அடிப்படை விஷயங்களையும் நாம் குழந்தைகளுக்கு எடுத்து கூற வேண்டிய கட்டாயம் இப்போ காணப்படுறது. அவ்வாறு அந்த தகவல்களை நாம் எடுத்து கூறும்பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், இளைஞர்கள், டீனேஜ், ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டங்களில் உணர்ச்சி வசப்படுவதை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும். தேவையில்லாத காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலெல்லாம் ஈடுபடாமல் உங்களது கடமை என்ன, உங்களது குறிக்கோள் என்ன, உங்களுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன, அவைகளை அடையும் பொழுது எந்தெந்த மாயைகள் நம்மை ஈர்க்கின்றன,
எந்தெந்த மாயைகள் நமக்கு இடையூறு செய்கின்றன, அந்த மாயைகளில் நாம் சிக்காமல் வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனைகளை ஆழ் மனதில் பதிய வைத்து கொண்டு செயல்படும் பொழுது இந்த வாரம் உங்களுக்கு வெற்றி வாரமாக மாறும். சூரிய பகவானை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றலை இயல்பாக பெற்ற மிதுன ராசி பக்த கொடிகளே, மிதுன ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் தொழில் ரீதியான வெற்றிகள் நாடி வரப்போறது. என்ன சாமி, நாங்கள் மிதுன ராசி சார்ந்தவர்கள் கடுமையான எதிர்நீச்சலை போட்டுருக்கோம். ராசிநாதனாக இருக்கக்கூடிய வித்யாகாரகன் தசமஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். கிரகங்களுடைய அமைப்புகள்ல எந்த கிரகங்களுமே எங்களுக்கு அனுகூலமான ஸ்தானங்கள்ல காணப்படலையே அப்படின்னு ஜோதிட ஆர்வலர்கள் கவலைப்படுறீங்க. 1-4க்கு அதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரார். 1-4க்கு அதிபதி தசமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது, அவர் நீச்சபங்கம் பெறும் பொழுது தொழில் ரீதியான இடையூறுகள் நல்ல மாற்றங்களை கொடுக்க போறது. உங்களுக்கு ஆஃபீஸில் நேற்று வரைக்கும் இருந்த இடையூறு ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆஃபீஸ்க்கு போனாலே தலையை சுற்றுறது, வீட்டுக்கு வந்தால் அதே நினப்பாக இருக்குது. இதுக்கு என்ன காரணம்னே தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்தீங்க. சரியான நேரத்துக்கு ஆஃபீஸ் போகிறோம், சரியான வேலைகளை ரொம்ப சின்சியராக பண்ணுறோம். ஆனால் இந்த ப்ராப்ளம் எப்படி வந்தது, அந்த ப்ராப்ளத்தை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, எப்படி சால்வ் பண்ணுறது, எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படின்னு ரொம்ப கவலைப்பட்டு இருந்தீங்க. இப்போ என்ன பண்ணிட்டீங்க, இந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு யார் ஏற்படுத்தினார், எப்போ ஏற்படுத்தினாங்க, உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு குழி பறிச்சது யார் அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டிங்க. உடனே என்ன பண்ணிடுவீங்க, அவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாகிடுவீங்க. அப்போ 5-12க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் தசமஸ்தானத்தில் உங்களது ராசிநாதனோடு சேர்ந்து சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு தொழில் ரீதியான இடையூறுகள் இடர்பாடுகளுக்கு தீர்வு காணக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. அதே போல் மாணவர்கள், அதாவது சில குழந்தைங்கள்லாம் சொல்கிறாங்க, எங்களுக்கு எல்கேஜியில் ஸ்கூலில் சேர்த்தது இப்போ 30 வயசு ஆக போகிறது, இன்னமும் படிச்சுக்கிட்டே இருக்கோம், இது என்னைக்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கிறது. இந்த படிப்பு அப்படிங்கிறது தொடரலாம், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ரொம்ப சின்சியராக பர்ஃபெக்டாக வேறு எதுலேயும் கான்சென்ட்ரேட் பண்ணாமல் படிச்சுட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு சலிப்பு ஏற்படுறது, ஒரு மனசுக்குள்ள ஒரு சோர்வு ஏற்படுறது, ஒரு தொய்வு ஏற்படுறது. இப்போ என்ன பண்ண போகிறீங்க இந்த வாரத்தில், அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகிறது. ஒரே எக்ஸாம் ஒரு 4 முறை எழுதிட்டோம்னா மனசு எழுதி 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 சோர்ந்து போகிறது. இப்போ அந்த எக்ஸாம்லாம் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்க போகிறது, ஒரு தன்னம்பிக்கை கிடைக்க போகிறது. இந்த செல்ஃப் மோட்டிவேஷன், தன்னம்பிக்கை ஆற்றலை கொடுக்கக்கூடிய தகவல்களை மாணவர்கள் தொடர்ந்து சிந்திக்கும் பொழுது உங்களது தன்னம்பிக்கை ஆற்றல் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். இந்த வாரம் மாணவ செல்வங்களுக்கு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய வாரமாக அமைய போகிறது. இருந்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட ஊழியர்கள் கொஞ்சம் கவனத்தோடு செயல்படுறது நல்லது. சுப வைபவங்களை நீங்கள் நடத்தக்கூடிய, சுப வைபவங்களை செய்யக்கூடிய, சுப வைபவங்களை பின்பற்றக்கூடிய சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறது. 7-10க்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது ஒரு சுப செலவு ஏற்படும். அந்த சுப செலவு கூட உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கலாம். இருந்தாலும் செலவு செய்யும் பொழுது பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. தசமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், தேவையில்லாமல் பேசக்கூடாது, சொந்த விஷயங்களை ஷேர் பண்ணிக்க வேண்டாம், யார்கிட்டையும் கடன் கொடுக்கல் வாங்கலை தவிர்த்துடுங்க. நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க.
சதுர்ஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது கடுமையான வேலை பலுக்களை சிந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டாலும் மகான்களை வழிபடுவது, சித்தர்களை வழிபடுவது, மகான் சேஷாத்ரி சுவாமிகளை வழிபடுவது மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். கடமையை செய்து கண்ணியம் காக்கக்கூடிய கடக ராசி பக்த கொடிகளே, கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு சட்டம பாக்யாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அருமையான அமைப்பு. சதுர் லாபஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தை கடந்து வருவது அருமையான அமைப்பு. பொருளாதாரத்தில் ஒரு ட்ரமாண்டஸ் growth ஏற்படும். கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படும். ஜாப் விஷயமா, அதாவது வேலைக்காக கணவன் ஒரு இடத்துலையும் மனைவி ஒரு இடத்துலையும் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. இந்த கடக ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். உங்கள் குடும்பஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். நீங்கள் கடந்த காலத்தில் யாருக்கும் இடைஞ்ச பண்ணலை, நான் யாருக்கும் கெடுதல் நினைக்கல, யாருக்கும் கெடுதல் செய்யலை அப்படின்னா இந்த வாரம் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குன்னா உங்களை அறியாமல் யாருக்கோ இடைஞ்ச பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கணும். தனஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடக்கும் பொழுது பொருளாதாரத்தில் ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்கள் ஃபைனான்ஷியல் ரீதியான விஷயங்கள், விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுங்கள். சப்தம அஷ்டமஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது எந்த விஷயத்துலையும் ஒரு காஷன். நீங்கள் வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இருந்தாலும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சுப செய்திகள் நாடி வரும். பிள்ளைப்பேறு வேண்டி தபசிருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஆனந்தத்தை கொடுக்கும். இந்த வாரத்தில் கடக ராசி சார்ந்தவர்கள் பின்பற்ற வேண்டிய, சிந்திக்க வேண்டிய, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா, கவர்மெண்ட் அஃபிஷியல்கிட்ட பேசும்போது கொஞ்சம் தன்னடக்கமாக பேசுங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய விஐபியாக வேணாலும் இருக்கலாம், எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் ஒரு பெரிய விஐபியாக இருந்தாலும் ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், ஒரு மகானை பார்க்கும் பொழுது அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், ஒரு பெரிய அரசியல் பிரமுகரை பார்க்க போகிறீங்கன்னா அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், இதுதானே நடைமுறை நாகரிகம். இந்த நடைமுறை நாகரிகத்தை நம்ம சரியான விகிதத்தில் எந்தெந்த இடத்துல எப்பப்ப எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனை பண்ணி செயல்பட்டோம்னா நிச்சயமாக இறைவனது தனிப்பெரும் கருணை உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும், வெற்றியை கொடுக்கும். கடக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு சனீஸ்வர பகவான் வழிபாடு செய்வது, நவக்கிரக வழிபாடு செய்வது, கோளறு பதிகம் படிப்பது, சொர்ணாகிருஷ்ண பைரவர் வழிபாடு செய்வது அபரிமிதமான அனுகூலம், வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சிந்தித்து சந்திக்கக்கூடிய சிம்ம ராசி பக்த கொடிகளே, சிம்ம ராசி சார்ந்த பக்தர்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு ட்ரமாண்டஸான ஒரு கான்ஃபிடென்ஸ் கிரியேட் ஆக போகிறது. இந்த கான்ஃபிடென்ஸ் கிரியேட் ஆகிறதுக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கும் இந்த கிரகங்களுடைய அனுகிரகம் அப்படிங்கிறது தேவைப்படுறது. குறிப்பாக இந்த சிம்ம ராசி சார்ந்தவர்கள் எல்லாரும் பயந்துட்டு இருந்தீங்க. சனி பகவானுடைய பார்வை எங்கள் அரசி மேலே பதியறது. அட்டமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறாரே, குடும்பஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறாரே, எங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் கிடைக்குமா, ஏற்றம் கிடைக்குமா, எங்களது வாழ்க்கையில் எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமா, நாங்கள் நன்னா இருப்போமா? ஜோதிடர்கள்ட்ட வரக்கூடிய பக்தர்கள் கேட்கக்கூடிய மொதல் கேள்வி, சிம்ம ராசி சார்ந்த சிம்ம லக்னத்தை சார்ந்தவர்கள் எங்களுக்கு நல்ல காலம் உண்டா குருஜி, இதுதான் கேட்குறாங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு ட்ரமாண்டஸான growth ஏற்பட போகிறது. அது ஜோதிட ஆர்வலர்கள் உணர்வீங்க. சதுர் பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார். 4, 9 அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது சிம்ம ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு ஒரு அபரிமிதமான ஒரு தன்னம்பிக்கை. அடுத்த ஒரு விஷயம் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லித்தரேனே,
இந்த தன்னம்பிக்கை ஆற்றல் உங்க மனசுல ஏற்பட்டுடுத்தினாலே உங்களுக்கு சக்சஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த தன்னம்பிக்கை ஆற்றல் குறையும் பொழுது, அதாவது சில மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளவு நன்னா படிப்பான், எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதுவான், யார் எந்த அவங்களுடைய சக மாணவர்கள் எந்த டவுட் கேட்டாலும் சொல்லி கொடுப்பாங்க. ஆனால் திடீர்னு அவனுக்கு மனசுக்குள்ள ஒரு சோர்வு ஏற்படும் பாருங்க, நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிடுவேனா. இந்த தாக்கம் உங்களுக்கு நீங்க போகிறது. எப்படி நீங்க போகிறதுன்னா, சதுர் பாக்யாதிபதி லாபஸ்தானத்தை கடந்து வரார், தன லாபஸ்தானாதிபதி அஷ்டமஸ்தானத்தை கடந்து வரார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வு. 2-11 அதிபதி 8வது ஸ்தானத்தை கடந்து வரும்போது அனுகூலத்தை கொடுப்பாரா? இதுல இன்னொரு விஷயம், 8வது ஸ்தானம் அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் வே அப்படின்னு நம்ம சிந்திப்போம். ஜோதிட ஆர்வலர்களுக்கு நன்னா தெரியும், வித்யா காரகன் புதன் அஷ்டமஸ்தானத்தில் அனுகூலத்தை கொடுப்பார். அதுவும் உங்களுக்கு சிம்ம ராசிக்கு 8வது ஸ்தானம் நீச்சஸ்தானம். அப்ப நீச்சஸ்தானம் 8வது ஸ்தானம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும். அப்போ உங்களுடைய பொருளாதாரத்தில் growth ஏற்பட போகிறது. 2வது ஸ்தானத்திற்கு தனஸ்தானம்னு பேரு, 11வது ஸ்தானத்துக்கு லாபஸ்தானம்னு பேரு. அப்ப இந்த தனஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதி உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கொடுத்துட்டே இருக்கார். இதுல 3-10 அதிபதி 8ல சஞ்சரிக்கிறார். இந்த 3-10 அதிபதி 8வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது உங்களுக்கு ஒரு சொகுசான பொருளாதார வளர்ச்சியோட மகிழ்ச்சியையும் பெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய தீர்மானங்கள் அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க போகிறது. சிம்ம ராசி சார்ந்த பக்த கோடிகள், கூட்டுத்தொழில் செய்யக்கூடிய பக்த கோடிகள் பொறுமை நிதானத்தை பின்பற்ற வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்பட வேண்டும். சில மாணவர்கள் இருப்பாங்க, நாங்கள் ஸ்டூடெண்ட் சுவாமி, எங்கள்கிட்ட என்ன விலை உயர்ந்த பொருள் இருக்க போகிறது? உங்கள்கிட்ட ஒரு காஸ்ட்லி பென் இருக்கா? உங்கள்கிட்ட ஒரு காஸ்ட்லி செல்ஃபோன் இருக்கா? உங்கள்கிட்ட ஒரு காஸ்ட்லி லேப்டாப் இருக்கா? உங்களுடைய ரெக்கார்ட்ஸ், எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த தகவல்கள் எங்கே இருக்கு? உங்களுடைய பாஸ்வேர்டு எங்கே இருக்கு? இதெல்லாம் நீங்கள் இந்த காலகட்டங்களில் மாணவர்கள் எங்கள்கிட்ட என்ன காஸ்ட்லி இருக்க போகிறதுன்னு நினைக்காதீங்க. இந்த மதிப்புமிக்க பொருட்கள் அப்படிங்கிறது அவரவர்களுக்கு தகுதி வாய்ந்த பொருட்கள் இருக்கும். ஒரு சின்ன குழந்தை, அந்த குழந்தைகிட்ட ஒரு ரிமோட் கார் இருக்கு, அது அந்த குழந்தைக்கு விலை உயர்ந்த ஒரு பொருள் தானே. அதனால அவரவர்களிடத்திலே அவர்களது தகுதிக்கு தகுந்தாற் போல் இருக்கக்கூடிய விலை உயர்ந்த பொருட்களை பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் காணப்படுறது. பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கோ. வாக்குறுதிகள் கொடுக்க வேண்டாம், விட்னஸ் சிக்னேச்சர் போட வேண்டாம். இவைகளை எல்லாம் நீங்கள் பின்பற்றும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். ஆதித்ய ஹிருதயம் பாராயணம் செய்வது அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அறிவான உள்ளம் உடைய கன்யா ராசி பக்த கொடிகளே, கன்யா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமா அமைய போறது. உங்களது ராசிக்கு சட்டமஸ்தானத்தில் சூரிய பகவான் சஞ்சரிக்கிறார். சதுர் சப்தமஸ்தானாதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். 4-7 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிப்பது என்பது அருமையான ஒரு கிரக அமைப்பு. இந்த காலகட்டங்களில் அருமையான வெற்றிகள் நாடி வரும். மாணவர்களுக்கு எஜுகேஷனில் பல சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்புகள். இந்த சமயத்தில் நீங்கள் 10th எழுதினாலும் சரி, +2 எழுதினாலும் சரி, காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதினாலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்கிறத விட அதிக விழுக்காடுகள் மதிப்பெண் பெறக்கூடிய வாய்ப்புகளை மாணவ செல்வங்கள் பெறுவீர்கள். சில சமயங்களில் ஸ்டூடெண்ட்ஸுடைய எஜுகேஷனுடைய ஹிஸ்ட்ரி எடுத்து பாருங்களேன். சுமாராக படிக்கிற பையன், இந்த பையன் இவ்வளோ மார்க் வாங்குவான்னு எதிர்பார்க்கல அப்படிம்பாங்க. அதையும் பார்த்துருப்பீங்க. நன்னா படிக்கிற பையன், இவன் எப்படி மார்க் குறைஞ்சதுன்னே தெரியலையே அப்படிம்பாங்க. இதை கல்வித்துறையை சார்ந்த ஆய்வாளர்கள் நிறைய ஆய்வு பண்ணுறாங்க. நல்லா படிக்கிற பையன் சார், எல்லாம் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வாருவான்,
அவ்வளவு இன்டெலிஜென்ட். கிளாஸில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் டான்னு பதில் சொல்லுவான். இந்த பையன் தான் ஸ்கூல் ஃபர்ஸ்டே வருவான்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். எப்படி இந்த பையனுக்கு இவ்வளோ மார்க் குறைஞ்சது அப்படிம்பாங்க ஆசிரியர்கள். அதே போல பெற்றோர்கள் சொல்லுவாங்க, வீட்டில் புஸ்தகத்தை தொடவே மாட்டான் இந்த புள்ள, இவனை படிக்க வைக்கிறதுக்கு அவ்வளோ பாடுபட்டோம், இப்போ எப்படி அவனுக்கு இவ்வளோ மார்க் வந்ததுன்னே தெரியல. அப்போ ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புக்திகளும் கோச்சார கிரகங்களுடைய அனுகிரகமும் இந்த மாற்றங்களை ஏற்படுத்துறது அப்படிங்கிறத ஜோதிட ஆர்வலர்கள் உணர்வாங்க. அதே போல கன்னியா ராசி சார்ந்த பக்தகோடிகளுக்கு இந்த வாரம் ஒரு வெற்றி வாரமாக அமைய போகிறது. இந்த யங் ஜெனரேஷன் நல்லா படிச்சிருக்கோம் சுவாமி, எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சிடும், நீங்கள் எதிர்பார்த்த வேலை கிடைக்கும், எதிர்பார்த்த சம்பளம் கிடைக்கும். திருமண வயதில் இருக்கக்கூடியவர்கள் ரொம்ப நாளாக ஆறுது, ஒரு 3-4 வருஷமாக அலைன்ஸ் பார்க்குறோம், திடீர்னு வந்தாங்க, நிச்சயம் பண்ணிட்டாங்க, கைத்தாம்பூலம் மாற்றிட்டாங்க அப்படிம்பாங்க. சதுர்சப்தமஸ்தானாதிபதி 4-7க்கு அதிபதி பாக்யஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் பொழுது இந்த அமைப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் சில பக்தர்கள் ஜாதகம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, ஒரு குறையும் இல்லை சுவாமி, ஆனால் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 20 வருஷம் ஆறுது, எங்கள் சார் ஒரு ஊரில் வேலை பார்க்குறார், நான் ஒரு ஊரில் வேலை பார்க்குறேன், நாங்கள் சேர்ந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமா? தன பாக்யாதிபதி சமசப்தமஸ்தானத்தை சஞ்சரிக்கிறார், இப்போ அந்த வாய்ப்பெல்லாம் கன்னியா ராசிக்கு கிடைக்கும். கணவன் ஒரு இடம் மனைவி ஒரு இடமாக பணியாற்றி கொண்டிருந்தவர்கள் ஒரே ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைச்சு நீங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அதே போல கடன் தொல்லையில் தவித்து கொண்டிருந்தவர்கள், சாமி எவ்வளவு சம்பாதிச்சாலும் ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டியிருக்கு. இதை கூட பல பக்தர்கள் சொல்லுவாங்க, இந்த 6வது ஸ்தானத்திற்கு சத்துருஸ்தானம் ருணஸ்தானம்லாம் பேர், அந்த கடன் தொல்லைகள் எல்லாம் நீங்கும். அதே போல நீங்க எவ்வளவு நல்லது நினைச்சாலும், நீங்க எவ்வளவு நல்லது செஞ்சாலும் உங்களுக்கு நல்லது நினைக்கிறதுக்கு யார் இருக்கா அப்படின்னு இருப்பீங்க. பஞ்சம சஷ்டமஸ்தானாதிபதி சஷ்டமஸ்தானத்தை கடந்து வரும் பொழுது நேற்று வரை நீங்கள் பகையில் இருக்கலாம், ஆனால் இன்று நட்பாக மலரப்போகிறது. ஒரு வாசகம் ஒன்று படித்தேன், நீங்கள் குகையில் வாழ்ந்தாலும் பகையில் வாழாதீர்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ரொம்ப சின்னதாக ஒரு குகை மாதிரி இருந்தால் கூட இருக்கலாம், ஆனால் பகை இருக்கக்கூடாது. சஷ்டமஸ்தானத்தில் மந்தகாரகன் சஞ்சரிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட போகிறது. ஒரு ட்ரமாண்டஸான சேஞ்ச் இந்த வீக்கில் கிடைக்க போகிறது. ஓகே குருஜி, இந்த வாரத்தில் நாங்கள் எந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்? சப்தமஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார், உங்கள் ராசியிலே கேது பகவான் சஞ்சரிக்கிறார். தேவையில்லாத விஷயத்தை கணவனாக இருந்தால் மனைவியோ, மனைவியாக இருந்தால் கணவர்கிட்ட பேசிட்டு மாட்டிக்காதீங்க. இது எல்லா குடும்பத்திலையும் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் குருஜி. சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசுவோம், உண்மையாக பேசுவோம், ஆத்மார்த்தமாக பேசுவோம், அது ஒரு பிரச்சனை ஆகிடும். இதை கிரியேட் பண்ணுறது ராகு கேது. அதனால இந்த பேசக்கூடிய வார்த்தைகளை குறிப்பாக கணவன் மனைவி கூட்டு தொழில் ஈடுபடக்கூடியவர்கள் 2 பேர் ஷேர் பிஸ்னஸ் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அந்த சமயத்துலலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அபய ராகு அனுகிரக கேதுவை வழிபடுவது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். நாணமேடு சொர்ணகிருஷ்ண பைரவர் ஆலயத்தில் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு மகா பைரவர் ஹோமம் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் இடையார்பாளையம் மேற்கு ஞானமேடு சப்தகிரி நகரில் அமைந்துள்ள ஸ்ரீ பைரவர் சக்தி பீடத்தில் மாசி மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு கலைமாமணி பைரவ குருஜி முத்துக்குருக்கள் நடத்திய ஸ்ரீ ஸ்வர்ணகக்ஷ பைரவர் ஹோமம், கலச பூஜை ஆகியவை நடைபெற்றது. பைரவருக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், அரிசி மாவு, பால், தயிர், சந்தனம், இளநீர், பலவகை பழங்கள், நவதானியங்கள், பல்வேறு வாசனை திரவியங்கள் இவைகளால் அபிஷேகமும், ஹோமத்தில் பூஜை செய்த கலசத்துடன் ஆலயத்தை வலம் வந்து பைரவருக்கு கலசபிஷேகமும், பைரவருக்கு தேனும் வெண்கடுகும், ஹோமத்துடன் தேனும் மாதுளம் பழமும் அபிஷேகம் செய்து சிகப்பு பட்டு வஸ்திரமும் தாமரை மாலையும் சாற்றி மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு பைரவரை வழிபட்டு அவரின் அருளை பெற்றனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அருட்பிரசாதமும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதற்கான ஏற்பாடுகளை பைரவ குருஜி கலைமாமணி முத்துக்குருக்கள் செய்திருந்தார்.
துல்லியமான துலா ராசி பக்த கொடிகளே, துலா ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு, மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது. இளைஞர்கள் கடுமையான வேலை பலுக்கள், சில சமயங்களில் சில ஃபைல்களை நீங்கள் செஞ்ச வேலையே திருப்ப செய்ய வேண்டியிருக்கும். அதில் ஆஃபீஸில் பார்ப்பீங்க, ஒரு வாரம் மெனக்கிட்டு ஒரு பெரிய ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணி உங்கள் சுப்பீரியர்கிட்ட சப்மிட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுவார், நடுவில் ஒரு பேஜில் இந்த மாற்றம் எப்படி வந்ததுன்னு கேட்பார். உடனே நீங்கள் திருப்பி முதல்லேருந்து ஒர்க் அவுட் பண்ண வேண்டியிருக்கும். என்ன ஒரு வாரமாக இதை முடிக்கிறதுக்கு என்ன பாடுபட்டோம், திருப்பி அந்த வேலையே செய்ய வேண்டியிருக்கு. அதே போல் இந்த சிவில் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று பண்ணிவிடுவாங்க. அங்கேருந்து பாஸ் வருவார், இது ஃபுல்லாக தப்பாக இருக்குது, இதை இடிச்சுட்டு கட்டும்பார். செய்த வேலையே திரும்ப செய்யக்கூடிய சூழ்நிலைகளை துலா ராசி சார்ந்தவர்கள் கடந்த காலத்தில் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த வாரத்தில் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. அதே சமயத்தில் உங்களுக்கு ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. இந்த கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா பலவிதமான இடர்பாடுகள், இடையூறுகள். இதுக்கு என்ன காரணம்னா சிந்தனை சிதறல்கள். உங்கள் கான்சன்ட்ரேஷன் எங்கேயோ டீவியேட் ஆகுது. நீங்கள் வண்டி கரெக்டாக ஓட்டுறீங்க, திடீர்னு ஒரு இடத்துல பிரேக் போடுறீங்க, திடீர்னு ஒரு இடத்துல டேர்ன் ஆடுறீங்க. அதனால அந்த இடத்துல ஒரு சின்ன இன்சிடெண்ட், ஒரு சின்ன ஆக்சிடெண்ட், அதனால வரக்கூடிய இடர்பாடுகள். இந்த உங்களுடைய கான்சன்ட்ரேஷனை கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணினீங்கன்னா இந்த பிரச்சனையை நீங்கள் தவிர்க்கலாம். இப்போ துலா ராசியை சார்ந்த பக்தர்களுக்கு ராகு பகவானை தவிர எந்த பிளானட்ஸும் அனுகூலமாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் பாக்யாதிபதி சஷ்டமஸ்தானத்தில் வந்திருக்கிறது. இப்போ என்ன உங்களுக்கு தெரியும்னா, இந்த குழந்தை போய் ஒரு விளக்கு எரியறதுன்னா அதை போய் தொட போகும். ஒரு முறை தொட்டுடுத்துன்னா சுட்டுடும், டபான்னு கையை எடுத்துரும். அதுக்கப்புறம் அந்த விளக்குக்கிட்ட அந்த குழந்தை போகாது. ஏன்னா அதுக்கிட்ட போனால் சுடும் அப்படின்னு தெரியும். அதை போல போன வாரங்களில் உங்களது வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவம் என்ற பாடம், உங்களுக்கு எந்த இடத்துல சுடுது, எந்த இடத்துல தண்ணி கொட்டுறது, எந்த இடத்துல வழுக்கிறது அப்படிங்கக்கூடிய அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கீங்க. அப்போ இந்த வாரம் என்ன பண்ணிடுறீங்க, ஒரு சேஃப்டி மோடுக்கு வந்துட்டீங்க. அந்த சேஃப்டி மோடில் பயணிக்கும் பொழுது இந்த வாரம் நிச்சயமாக ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகிறது. மாணவர்கள் உங்கள் எஜுகேஷனில் முழுமையாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. மன தளர்ச்சியை தவிர்த்துடுங்க. நீங்கள் எந்த பணியை செஞ்சுட்டு இருந்தாலும் ஏதாவது ஒரு பணி நம்ம இல்லாதவா இருக்க மாட்டீங்க. அந்த பணியை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. அந்த வேலைகளில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ஏன்னா 3-6 அதிபதி 8வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சயனஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார். வேலை செஞ்சுட்டே இருக்கோம், ரெஸ்ட் எடுக்க கூட நேரம் கிடைக்க மாட்டேங்கிறது. நமக்கு அத்தியாவசியமான ஓய்வு கூட கிடைக்க மாட்டேங்கிறது. ஹார்ட் ஒர்க் பண்ணுறது தப்பு இல்லை, ஆனால் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் தூங்குறதுக்கு கூட இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கலையே அப்படிங்கக்கூடிய ஏக்கத்தில் துலா ராசி சார்ந்தவர்கள் கட்டப்பட்டு இருக்கீங்க. குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளில் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க. இந்த துலா ராசியை சார்ந்த பக்தர்கள் எல்லாம் சின்சியராக இருப்பாங்க. 1ஆம் தேதியிலேருந்து வாக்கிங் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருப்பாங்க. இந்த ஜனவரி மாதத்துடைய ரெசல்யூஷனில் இருக்கும். ஆனால் நாளைக்கு பார்த்துக்கலான்னு பார்த்து இப்போ பிப்ரவரி மாதமும் முடிய போகிறது. பரவாயில்ல, ஜனவரி போயிடுத்து, பிப்ரவரி போயிடுத்து, மார்ச் மாதத்துலையாவது நடைமுறைப்படுத்துங்க. சத்தான சரிவிகித உணவுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. எந்தெந்த நேரத்தில் எந்தெந்த வேலைகளை செய்ய வேண்டும் அப்படின்னு பிளான் பண்ணுங்க, திட்டமிடுங்க. துலா ராசி சார்ந்த பக்த கொடிகள் செலவுகளை குறைத்து கொண்டு வரவை நோக்கி சிந்திக்க வேண்டிய காலகட்டமாக அமைஞ்சிருக்கு. மகாலட்சுமி வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளே, சில பக்தர்கள் நமது ராசி பலனை பார்த்துட்டு ராசி பலனை பார்த்துன்னு இருக்கும்போது குருஜி சொல்றாரு விவேகம் மிக்க விருச்சிக ராசி பக்த கொடிகளேன்னு, இந்த விவேகத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறது, எவ்வளவு வேகம் இருந்து என்ன செய்யறது, எவ்வளவு அறிவாற்றல் இருந்து என்ன செய்யறது, எவ்வளவு திறமை இருந்து என்ன செய்யறது, எங்கே போனாலும் ஏதாவது ஒரு இடைஞ்சல். அந்த காலத்தில் கிராமங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உப்பு விற்க போனால் மழை பெய்யறது, மாவு விற்க போனால் காத்தடிக்கிறதும்பாங்க. மாவு விற்கும்போது காத்தடிச்சா மாவு காற்றுல பறந்து போகுது. சரி, இப்போ காத்தடிக்குதே அப்படின்னு சொல்லி உப்பு விற்கிறதுக்கு போவோம் அப்படின்னு உப்பு எடுத்துகிட்டு போனால் உப்பு விற்கும்போது மழை பெய்யறது, உப்பு தண்ணியில் கரைஞ்சிடுறது. அப்போ நாங்கள் என்னதான் சாமி செய்யறது? எங்கள் வாழ்க்கையில் கடுமையான ஒரு எதிர்நீச்சல், ஒரு போராட்டம். கவலைப்படாதீங்க, தனபஞ்சம ஸ்தானாதிபதியினுடைய பார்வை உங்களுக்கு கிடைக்கிறது. 2-5 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை உங்கள் ராசி மேல, தன பஞ்சம ஸ்தானாதிபதி 2-5 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பார்வை பதியும் போது உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியா உங்களுக்கு ஒரு ட்ரமெண்டஸான குரோத்தை கிடைக்கும். ஒரு உதாரணம் ஒன்று சொல்லுவோமே, இப்போ நீங்கள் காத்தடிக்கும் போது மாவு விற்கிறீங்க, மழை பெய்யும் போது உப்பு விற்கிறீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, உப்பையும் மாவையும் கலந்து ஒரு உப்புமா செஞ்சிருவீங்க. உங்கள்கிட்ட ஐக்யூ இருக்குது, உங்கள்கிட்ட டேலண்ட் இருக்குது, உங்கள்கிட்ட எஃபிஷியன்சி இருக்குது, உங்கள்கிட்ட எபிலிட்டி இருக்குது. இப்போ என்ன பண்ணுவீங்கன்னா, நீங்கள் இதுக்கு அடுத்தது என்ன செய்யணும், வாட் அபவுட் நெக்ஸ்ட் அப்படின்னு திங்க் பண்ணுறீங்க. அருமையான முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது, பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகிறது, கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது, உங்களது எதிர்பார்ப்புகள் வெற்றியை கொடுக்க போகிறது. குறிப்பாக இந்த கணவன் மனைவி மனதில் இருக்கக்கூடிய பிணக்குகள், சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் நட்பாக மலர போகிறது. இந்த குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அருமையான அமைப்பு. நீங்கள் திரும்ப திரும்ப அவர்கள் செஞ்ச இடையூறுகளையே மனசில் நினச்சிங்கன்னா மனசுக்குள்ள சோர்வு ஏற்படும். அவர்களும் மனிதர்கள் அப்படின்னு நினைக்கணும். அப்போ இந்த கணவன் மனைவி அந்யோன்யம் ஏற்படும். இந்த 2-5 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் 7வது ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் 7க்கு அதிபதி 5வது ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதும் ஒரு அருமையான அமைப்பு. அதனால விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு இந்த வாரம் ஒரு ட்ரமெண்டஸ் சேஞ்ச் ஏற்பட போகிறது. ஒரே ஒரு விஷயம், ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்கள் ராசிநாதன் 8வது ஸ்தானத்தை கடந்து வரார். கோபங்களை தவிர்க்கணும், அவசரத்தை தவிர்க்கணும், பொறுமையை பின்பற்றணும். இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ரொம்ப நீங்கள் டைம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் போகிற வழியில் ஒரு சின்ன தடை ஏற்படுறது. அந்த தடையை நினச்சி எமோஷன் ஆகாதீங்க. இந்த தடை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்க போகிறது. இதை நீங்கள் மைண்டில் பதிவு பண்ணீங்க. இதுக்கு பெரியோர்கள் மகான்களுடைய வரலாறில் பார்க்கும்போது ஒரு முறை திருமுருக கிருவானந்த வாரியார் சுவாமிகள் ஒரு பயணம் மேற்கொள்கிறார். அந்த பயணம் மேற்கொள்ளும் போது ரொம்ப தாமதமாக வருது அந்த ட்ரெயின். ஆனால் அதற்கு முன்பாக ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த விபத்திலிருந்து உங்களை சேஃப்டி பண்ணுறதுக்காக அந்த ட்ரெயின் தாமதமாக வந்திருக்கு அப்படின்னு ஒரு கருத்தை அவருடைய வாழ்க்கையில் சொல்லுவார். முருகப்பெருமான் என் சொந்த பெருமான், என்னை காவந்து பண்ணிகிட்டே இருக்கான், என்னை சேஃப்டி பண்ணிகிட்டே இருக்காம்பர். உங்களது ராசிநாதன் செவ்வாய் பகவான், உங்களுக்கும் முருகப்பெருமானுடைய அனுகிரகம், உங்களுக்கு கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் எந்த தடைகளை கொடுத்தாலும் உங்களை சேஃப்டி பண்ணுறதுக்காக தான் அந்த தடை வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த தடைகள் மூலமாக வரக்கூடிய தாக்கங்கள் உங்களை பாதிக்காது. குழந்தைகளுடைய நடை உடை பாவனைகளில் கவனம் செலுத்துங்கோ. வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டு நண்பர்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வருவதை நீங்கள் சிந்திக்க முடியும். விருச்சிக ராசி சார்ந்த பக்த கோடிகளுக்கு நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் பெறக்கூடிய வாரமாக அமைவதற்கு முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள்.
தன்னம்பிக்கையை தன்னகத்தே உடைய தனுர் ராசி பக்த கொடிகளே, தனுர் ராசியை சார்ந்த பக்தர்களுக்கு இந்த வாரம் ஒரு ட்ரமாண்டஸான சேஞ்ச் வரப்போகிறது. கடந்த சில வாரங்களாக பலவிதமான கவலைகள், பலவிதமான சூழ்நிலைகள், ஒரு பெரிய பயம் உங்களை ஆட்டி படைச்சுட்டு இருந்தது. சில சமயங்களில் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இந்த டெஸ்ட் எடுத்துன்னு வாங்க, ரிசல்ட்டை பார்த்துட்டு பேசுவோம் அப்படின்னா அப்போ மனசு எப்படி இருக்கும்? அந்த ரிசல்ட் வர்ற வரைக்கும் கவலைப்படும். அதுவும் இன்னைக்கு மருத்துவத்துறையில் பல பக்தர்கள் பலவிதமான பயங்கள்னால தவிச்சுட்டு இருக்கீங்க. முதல்ல எதுக்கும் பயப்படாதீங்க. போன வாரம் வரைக்கும் ஒரு 20 நாளா, போன மாசத்துல பல பயங்கள், பல அச்சுறுத்தல்கள், பல சோதனைகள், பல வேதனைகள், இவைகளெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. இந்த வாரம் ஒரு அருமையான தகவல், மனசுக்கு ஒரு சந்துஷ்டி கிடைக்க போகிறது. நீங்க கும்பிடாத சாமி இல்லை, நீங்க போய் வராத கோவில் இல்லை, அவ்வளவு சாமிகளை வேண்டி பிரார்த்தனை பண்ணி இது நன்னா இருக்கணுமே அப்படின்னு வழிபட்டீங்க இல்லையா? அந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அந்த இறைவன் உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வர்றார். இந்த பாக்யாதிபதி முயற்சி ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது சப்தம தசம ஸ்தானாதிபதி சதுர்கேந்திர ஸ்தானத்தில் சஞ்சரிக்கின்றார். மாணவர்களுக்கெல்லாம் எஜுகேஷன்ல ஒரு ட்ரமாண்டஸ் growth ஏற்பட போகிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், புத பகவான் சுக்கிர பகவான் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். உங்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் ஓபி அடிக்கக்கூடாது, நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு நல்ல படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், படிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் கிடைக்கிறது. ஆனால் உங்கள் கான்சன்ட்ரேஷனை படிப்பில் மட்டும் செலுத்துங்க. சுகமான சூழ்நிலைகள், ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் உங்களுக்கு கிடைக்க போகிறது. மகிழ்ச்சியான ஆனந்தமான, நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா நல்ல பயணம் கூட உங்களுக்கு சுமூகமாக இருக்க போகிறது. ஒரு இடத்துல தங்க போகிறீங்கன்னா நீங்கள் ஒரு சாதாரண ரூம் கேட்டிருப்பீங்க, லக்ஸுரி ஷூட் கிடைக்குது. நீங்கள் எதிரே பார்க்கல, இவ்வளோ ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்டே நமக்கு கிடைச்சிருக்கேன்னு சந்தோஷப்படுவீங்க. அதே போல் உங்கள் முயற்சிகள் வெற்றியை கொடுக்க போகிறது. இந்த வாரம் தனுர் ராசி சார்ந்தவர்களுக்கு ஒரு உல்லாச பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய, உல்லாச பயணத்தில் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. அதே போல நேற்று வரை பகை பாராட்டியவர்கள் கூட நட்புக்கரம் நீட்டுவார்கள். இருந்தாலும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். தாய் வழி சொந்தங்களோடு வாத பிரதிவாதங்களை தவிர்க்க வேண்டும். தசமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். பணியாற்றக்கூடிய இடங்களில் பொறுமை தேவை, நிதானம் தேவை, எச்சரிக்கை தேவை. மாணவ செல்வங்களுக்கு கல்வியிலே நல்ல மாற்றங்களும் ஏற்றங்களும் ஏற்பட போகிறது. கடன் தொல்லையில் தவித்து கொண்டிருந்த பக்த கோடிகளுக்கு சுப செய்திகள், மகிழ்ச்சி, ஆனந்தம் ஏற்பட போகிறது. கணவன் மனைவி அன்பு பெருக போகிறது. சொகுசான உல்லாச பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க போகிறது. தசமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றியை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். மக்களை கவரும் மந்திரம் தெரிந்த மகர ராசி பக்த கொடிகளே, ராசியை சார்ந்த பக்த கொடிகளுக்கு இந்த வாரம் அபரிமிதமான வெற்றிகள் நாடி வரப்போகிறது. பஞ்சமஸ்தானத்திலே குரு பகவான் சஞ்சரிப்பது, சஷ்டமஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சரிப்பது, முயற்சி ஸ்தானத்திலே சுக்கிர பகவான் சஞ்சரிப்பது, இவைகளெல்லாம் அபரிமிதமான ஒரு அனுகூலமான கிரக அமைப்புகள். சதுர் லாபஸ்தானாதிபதி 4-11 அதிபதி 6வது ஸ்தானத்தை கடந்து வரும்பொழுது நிலம் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்கு வியாஜ்யங்கள் எல்லாம் வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். நிலம் சம்பந்தப்பட்ட, மனைகள் சம்பந்தப்பட்ட, வீடுகள் சம்பந்தப்பட்ட வம்பு வழக்கு வியாஜ்யங்கள், சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பல வருஷமா கேஸ் நடந்துட்டு இருக்கும். அந்த கேஸ் எல்லாம் இப்போ சக்சஸ் அடையும். இப்போ கூட நமது கிளைண்ட் ஒரு தகவல்களை சொன்னாங்க. 3 தலைமுறையாக எங்களுக்கு வரவேண்டிய எங்களது பூர்வீக சொத்துக்கள் ஆக்கிரமிப்பில் இருந்தது. ஆனால் அவர்கள்ட்ட செல்வாக்கு இருந்தது.
அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணின்றவங்க கடுமையான செல்வாக்கு உடையவர்கள். அரசியல் செல்வாக்கு, பணபலம், படைபலம், எல்லா பலமும் இருந்தது. ஆனால் எங்களுக்கு கவர்மெண்ட், அதாவது நீதித்துறை சரியான தீர்ப்பை வழங்கியும் எங்களுக்கு அந்த இடம் கிடைக்கல அப்படின்னாங்க. அவங்களுக்கு கோர்ட்டே அதில் முன்னின்று காவல்துறை உதவியோட அந்த இடத்த வாங்கி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இப்போ இந்த செவ்வாய் பகவானுடைய பிளெஸ்ஸிங் சஷ்டமஸ்தானத்தில் வந்திருக்கு. அப்போ இந்த மாதிரி அமைப்புகள் எல்லாம், இந்த கோச்சார கிரகங்கள் நமக்கு செய்யக்கூடிய அனுகூலங்களை நாம் பிரத்யட்சமாக உணர முடியும். அதே போல இந்த மகர ராசி சார்ந்தவர்கள் நல்ல ஜாப், உங்களுக்கு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா எதுக்கு சொன்னாலும் ஒரு தடை சொல்றது. இந்த ஜாபுக்கு நீ ஜாயின் பண்ண, இல்லை எனக்கு சேலரி போரல, இப்போ நல்ல சேலரி கிடைச்சாதான் நான் ஜாயின் பண்ணுவேன். நல்ல சேலரி எப்போ கிடைக்கும்? அது கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் அந்த ஜாபில் ஜாயின் பண்ணி உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை, உங்களுடைய எஃபிஷியன்சியை, உங்கள் எபிலிட்டியை நீங்கள் ப்ரூவ் பண்ணாதானே உங்களுக்கு அந்த சேலரி கிடைக்கும். உங்கள் திறமையை நீங்கள் காட்டணும் இல்லையா? அதனால இப்போ வரக்கூடிய வாய்ப்புகளை இளைஞர்கள் சரியான விதத்தில் பயன்படுத்திக்கங்க. அடுத்தது நல்லா படிச்சிருக்காங்க, வேலைக்கு போயிட்டாங்க, கல்யாணம் இப்போ வேண்டாம். ஏன் இப்போ கல்யாணம் வேண்டாங்கிறீங்க? எனக்கு நான் லைஃப்பில் செட்டில் ஆகணும். லைஃப்பில் செட்டில் ஆகணும்னா என்ன? நீங்கள் எதை செட்டில் ஆகணும்னு சொல்கிறீங்க? இளைஞர்கள் இந்த விஷயங்களெல்லாம் இந்த காலகட்டங்களில் ரொம்ப ரொம்ப சிந்திக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கீங்க. 3-12 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பஞ்சமஸ்தானத்தை சஞ்சரிக்கும் பொழுது திருமண வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மகர ராசி சார்ந்த, மகர லக்னத்தை சார்ந்த குழந்தைகள் திருமண வாய்ப்புகள் வரும்பொழுது அவைகளை நீங்கள் சரியான விகிதத்தில் திட்டமிட்டு உங்களது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களது வாழ்க்கையில குரு பகவான் ஒரு கேட்டலிஸ்டா செயல்படுறார். நமது ராசி பல நிகழ்ச்சியை நாம் சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். இந்த பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பது என்பது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. மகர ராசி சார்ந்த, மகர லக்னத்தை சார்ந்த பக்த கொடிகள் இந்த காலகட்டங்களை சரியான விகிதத்தில் திட்டமிட்டு பயன்படுத்தி வெற்றி பெறுங்கள். உங்களது தொடர் முயற்சிகள் யாவும் வெற்றியை கொடுக்க போறது. குழந்தைகள் மூலம் சுப செய்திகள் நாடி ஓடி வரப்போறது. உங்களது ஆடை ஆபரணம் ரீதியான முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்க போறது. வெளியூர் பக்த கொடிகள், வெளிநாட்டு நண்பர்கள் மூலம் சுப செய்திகள் நாடி வரப்போறது. உங்கள் ராசிநாதன் வாக்குஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கள். புதிய முதலீடுகள் செய்யும் போது ஜனனகால ஜாதகத்தை பார்த்து செயல்படுங்கள். தந்தையினுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள். குடும்பங்கள்ல ரொம்ப பொறுமை நிதானத்தோடு செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். சில பக்தர்களுக்கு காலம்பர வெளியில கிளம்பினோம்னா நைட்டு 11 மணி வரைக்கும் வெளியில வேலைகள் கடுமையா இருந்துருக்கு. அதுவும் குறிப்பா சுயதொழில் செய்யக்கூடியவர்கள் கடுமையான வேலை பளுக்கள். நீங்க வீட்டுக்கு அப்படின்னு நேரத்தை ஒதுக்குங்க. நீங்க வீட்டுக்குள்ள வரும்போது குழந்தைங்கள்லாம் தூங்கிடுறாங்க. காலம்பர சீக்கிரமா கிளம்பிடுறீங்க. நீங்க வெளில கிளம்பினோன்னு தான் குழந்தைகள் ஏந்திரிக்கிறாங்க. குழந்தைகள் தந்தையினுடைய முகத்தை பார்க்கவில்லை, தந்தை குழந்தைகளுடைய முகத்தை பார்க்கவில்லை. இந்த மாதிரி ஒரு 10 நாளா நீங்க வேலைன்னு இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் இருக்கிறவங்க. அந்த சமயத்துல குடும்பத்திற்காக ஒரு சில மணித்துளிகளை நீங்கள் ஒதுக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை சிந்தித்து செயல்படுங்கள். தொழிலும் முக்கியம்தான், உங்களது வேலையும் முக்கியம்தான், குடும்பமும் முக்கியம்தான் என்று உங்களது சிந்தனைகளை சிந்தித்து செயல்பட வேண்டிய வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். மாணவர்களுடைய தொடர் முயற்சிகள் அனுகூலத்தை கொடுக்கும். மாற்றங்களை சிந்தித்து ஏற்றங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் நாடி ஓடி வரும். மகர ராசி சார்ந்த பக்த கோடிகள் நவக்கிரக வழிபாடு செய்வது, கோளறு பதிகம் பாராயணம் செய்வது நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். என்றும் நிறை குடமாய் திகழக்கூடிய கும்பராசி பக்த கொடிகளே, கும்ப ராசி சார்ந்த பக்த கொடிகளுக்கு மாற்றங்களை பெறக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. மாற்றங்கள் ஒன்றே மாறாதது அப்படின்னு ஒரு தத்துவ ஞானி கூறினார். இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த மாற்றம் எந்த மாதிரியான மாற்றம்? மாற்றம் இல்லைன்னா அது வாழ்க்கையா? அப்படியே
ஒரு இடத்துல நீங்கள் அப்படியே ஸ்டாண்டர்டாக இருந்துகிட்டே இருக்கோம், மாற்றமே தெரியல அப்படின்னா அது வாழ்க்கையா? நீங்கள் ஒரு பயணம் போயிட்டுருக்கீங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறீங்க, அந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும்போது ட்ரெயின் அப்படியே நிற்கிறது, ஒரு 3 மணி நேரமாக நிற்கிறது அப்படின்னா அந்த வாழ்க்கை உங்களுக்கு பிடிக்குமா? என்ன சார் இது இவ்வளோ நேரமாக இந்த இடத்துல நிற்குது, இந்த வயல்வெளியை நான் எவ்வளோ நாளை பார்த்துட்டே இருக்கிறது அப்படின்னு இந்த பயணத்தும் போது சொல்லுவீங்கள்ல. உடனே என்ன பண்ணுவீங்க? ஃபோன் பண்ணி கேட்பீங்க, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டை கேட்பீங்க, எதனால் வண்டி நிற்கிறது, இந்த வண்டி எதனால் நிற்கிறது, எவ்வளோ நேரம் நிற்கும், அங்கே என்ன ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் எப்போ சால்வ் ஆக போகிறது அப்படின்னு ஒரு மாற்றத்தை நோக்கி தானே நம்ம எதிர்பார்ப்பு இருந்துட்டுருக்கு. அதே போல் உங்களது வாழ்க்கையில் இந்த வாரத்தில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது. கடந்த காலத்தில் கும்ப ராசியை சார்ந்தவர்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க. இதில் ஜோதிடத்துக்கு போனால் ஜென்மசனியினுடைய தாக்கம்ங்கிறாங்க, 2ல் போய் ராகு இருக்காருன்னு சொல்கிறாங்க, 8ல் போய் கேது இருக்காருன்னு சொல்கிறாங்க. இந்த ராகு கேது பகவான்லாம் எப்பங்க மாற போகிறாருன்னு கேட்டு அதுக்கு ஒரு டேட்டா வாங்கின்னு வந்திருக்கோம். அவ்வளவு நாள் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒரு கவலையோடு இருந்தீங்க இல்லையா? உங்களுக்கு இந்த வாரத்தில் ஒரு ட்ரமாண்டஸ் சேஞ்ச் ஏற்பட போகிறது. அந்த சேஞ்சை யார் உங்களுக்கு கொடுக்க போறா? சுக்கிர பகவான் கொடுக்க போறார். உங்களது ராசிக்கு சதுர்பாக்யாதிபதி 4, 9க்கு அதிபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார். இந்த 4, 9க்கு அதிபதி தனஸ்தானத்தை கடந்து வரும்போது ஒரு நல்ல மாற்றம் ஏற்பட போறது. அந்த மாற்றம் உங்களுக்கு எல்லா மாற்றத்தையும் கொடுக்க போறது. அப்ப அந்த மாற்றத்தை இந்த வாரத்தில் நீங்க பெற போறீங்க. பொருளாதாரத்தில் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய வரவு கிடைக்க போறது. உங்களுடைய புகழ் ஓங்க போறது. மாணவர்களாக இருந்தால் உங்களது பேச்சாற்றல் பளிச்சிட போறது. இளைஞர்களுக்கு சாதனை ஆற்றல் வெளியிட போறது. அம்மாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்க போறது. தாய்வழி சொந்தங்களுடைய உதவிகள் கிடைக்க போறது. இந்த அம்மாவுடைய ஆசீர்வாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வாழ்க்கையில வெற்றியாளர்களுடைய பட்டியல் எடுத்து பாருங்களேன். யாரெல்லாம் வாழ்க்கையில பெரிய சாதனை புரிந்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் அம்மாவுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள். இதையும் வாரியார் சுவாமிகள் சொல்லுவார். தாயினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவன் வாழ்க்கையில் அபரிமிதமான முன்னேற்றத்தை பெறுவான் அப்படின்னு சொல்லுவார். இந்த 4வது ஸ்தானத்திற்கு மாத்ருஸ்தானம்னு பேர். அப்ப 4வது ஸ்தானத்துல உங்க ராசிக்கு 2, 11க்கு அதிபதி 4வது ஸ்தானத்துல சஞ்சரிக்கும் பொழுது தாயினுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப 4வது ஸ்தானம்ங்கிறது அர்த்தாஷ்டம ஸ்தானம்னு சொல்றாங்களே, உண்மைதான். அஷ்டம்னா 8, அர்த்தாஷ்டமம்னா 8ல் பாதி. ஆனால் உங்க ராசிக்கு 2, 11க்கு அதிபதி 4வது ஸ்தானத்தை கடக்கும் பொழுது 4, 9க்கு அதிபதி 2வது ஸ்தானத்தில் பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு அபரிமிதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய பொருளாதாரம் உயரும். குடும்பத்தில் நேற்று வரை இருந்த கவலைகள், கஷ்டங்கள், சந்தேகங்கள் நீங்கும். யாரோ ஒருத்தர் ஒரு பழி போட்டிருப்பாங்க, அவர் அடிக்கடி இந்த பாதையில் வராரு, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கும். குடும்பத்திலையா இருக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில் இருக்கலாம், தெருவில் இருக்கலாம். அந்த சந்தேகம் ரொம்ப நாளாக அவங்க மனசில் இருந்தது. இப்போ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பர்ஃபெக்ஷன், உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நேர்மை, இவைகள்லாம் வெளிப்படையாகி உங்களை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேனா தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக, உங்கள் மேல் போடப்பட்ட பழி, உங்கள் மேல் போடப்பட்ட பாபம், உங்கள் மேல் பட்ட கரை, உங்கள் மேல் பட்ட துன்பம், இவைகளெல்லாம் நீங்கக்கூடிய வாரமா இந்த வாரம் அமைய போறது. அதை நினைச்சு நீங்க சந்தோஷப்படுவீங்க. நீங்கள் வழிபடக்கூடிய இறைவனுக்கு நன்றி கூறுவீர்கள். சுக்கிர பகவானை வழிபடுங்க. வாய்ப்பு இருக்கிறவங்க ஒரு முறை ஸ்ரீரங்கம் போயிட்டு வாங்க. பெருமாள் வழிபாடு, பள்ளிகொண்ட பெருமாள் வழிபாடு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்கும். உங்க ராசியிலேயே மந்தகாரகன் சஞ்சரிக்கின்றார். மனச்சோர்வை தவிர்த்திடுங்கள். வாக்குஸ்தானத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். பேசக்கூடிய வார்த்தைகளை யோஜனை செய்து பேசுங்கள். அட்டமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கின்றார். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது நினைவாற்றலோடு செயல்படுங்கள். நவக்கிரக வழிபாடு செய்வது, கோளறு பதிகம் பாராயணம் செய்வது, சொர்ண ஆகிருஷ்ண பைரவர் வழிபாடு செய்வது,
குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி மாதத்துக்கு ஒரு நாள் சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு வந்து அந்த பைரவரை, சொர்ணாகிருஷ்ண பைரவரை வழிபடுங்க. சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய அங்கத்தில் 9 நவக்கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள், 12 ராசி தேவதைகள் வாசம் பண்றா. அபரிமிதமான மாற்றங்கள், ஏற்றங்களை கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். சாஸ்திரங்களை மதித்து சம்பிரதாயங்களை பின்பற்றக்கூடிய மீன ராசி பக்த கொடிகளே, மீன ராசியை சார்ந்தவர்கள் கூறுகிறார்கள், என்ன சாஸ்திரம், என்ன சம்பிரதாயம், எதை செஞ்சோம் எனக்கு மனசுல நிம்மதி இல்லையே. குருஜி, நீங்க சொல்ற மாதிரி நான் சாஸ்திரத்தை பின்பற்றேன், சம்பிரதாயத்தை பின்பற்றேன், பெரிவா சொல்றதெல்லாம் கேட்கிறேன், எது நல்லதோ அதெல்லாம் செய்யறேன், ஆனா நான் படுற பாடு, எனக்கு இருக்கிற சிரமத்துக்கு தீர்வு கிடைக்குமா? இதுல இன்னொரு விஷயம், வெளிநபர்கள் நம்ம பார்த்து பொறாமப்படுறது தவிர்க்க முடியல. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களே என்னை பார்த்து பொறாமப்படுறாங்க. நான் அவங்களுக்கும் நல்லதுதான் செய்யறேன். இதுக்கு நான் என்ன சுவாமி பண்றது? நான் என்ன பாவம் பண்ணினேன்னு தெரியலையே. அப்பேற்பட்ட பாவமா பண்ணியிருக்கேன், அப்பேற்பட்ட கஷ்டமா பண்ணியிருக்கேன் அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தாங்க. கவலைப்படாதீங்க. 3-8 அதிபதி உங்க ராசியை கடந்து வரார். உங்க ராசியில சுக்கிர பகவான் உச்சம் பெறார். அப்ப சப்தமஸ்தானத்துல சுக்கிர பகவான் பார்வை விழ போறது. நீங்க கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவர், நான் இருக்கேன் கவலைப்படாத அப்படின்னு ஒரு வேர்டு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? அப்புறம் என்ன, எங்க வீட்டுக்காரரே என்ன பார்த்துக்கிறேன்ட்டார், என் மேல தப்பு இல்லைன்னு சொல்லிட்டார். அதே போல கணவனாக இருந்தால் நான் இருக்கேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு மனைவி சொல்லிட்டான்னா இதை விட என்ன வேணும்? இந்த ஒரு அமைப்பை, இந்த ஒரு தெம்பை உங்களுக்கு சுக்கிர பகவான் பிளஸ் பண்ணிட்டார். அப்ப இந்த வாரத்தில் என்னன்னா, நேத்தி வரைக்கும் உங்களை மனசுல இருந்த கவலைகள்லாம் நீங்க போறது, கட்டங்கள்லாம் நீங்க போறது. அதே போல இந்த கூட்டு தொழில் செய்யறவர்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இதுல நீங்க 10 பேர்கிட்ட சரக்கு எடுப்பீங்க, 10 பேர்கிட்ட சரக்கு விற்பீங்க. அங்க வர்றவன் போறவன் இவங்கள்ட்ட ஒன்று சொல்லுவான், அவங்கள்ட்ட ஒன்று சொல்லுவான். இந்த கூட்டு தொழில் செய்யும் போது இந்த 2 பேருடைய வேவ் லென்த் ஒன்னா இருக்கணும். அப்ப என்ன பண்ணுங்க, இவன் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்கான், அவன் உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கிறத 2 பேரும் உட்கார்ந்து பேசும்போது, இந்த மாதிரிலாம் நம்மளை பத்தி பேசிக்கிறாங்க, யார் என்ன பேசினா என்ன, உங்களை பத்தி எனக்கு தெரியும், என்ன பத்தி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஒரு பாண்டிங் கொண்டு வந்துட்டீங்கன்னு வச்சுங்க, உங்க பிசினஸ் ஸ்மூத் ஆயிடும். நீங்க இப்படி சொல்லிட்டானா இது உண்மையா இருக்குமா அப்படின்னு நீங்க அவங்க மேல சந்தேகப்பட வேணாம், இவர் மேல நீங்க சந்தேகப்பட வேணாம். உங்க 2 பேருக்கும் ஒரு பாண்டிங், ஒரு அந்யோன்யம், ஒரு பரஸ்பரம் அன்பு, இவைகளை சுக்கிர பகவான் ஏற்படுத்த போறார். அப்ப தொழில் ரீதியா இருந்த இடர்பாடுகள் உங்களுக்கு நீங்க போறது. எந்த ஒரு விஷயத்தையும் மைண்டுக்குள்ள வச்சுட்டு குழம்பாதீங்க. இதுல இன்னொரு விஷயம்னா, சதுர் சப்தம ஸ்தானாதிபதி உங்க ராசியை கடந்து வரார். மாணவர்கள் எஜுகேஷன்ல ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நிச்சயமா வித்யாகாரகன் நீச்சபங்கம் ஏற்பட்டாலும் ராகு பகவானோட சேர்றார். இன்னைக்கு ட்ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா நிறைய சம்பந்தம் இல்லாத தகவல்லாம் காதுல விழருது. இன்னைக்கு மீடியாவுடைய தாக்கம் இதுக்கு ஒரு காரணம்னு சொன்னாலும், இளைஞர்கள் உங்களுக்குன்னு ஒரு சிந்தனை, ஒரு பாதையை வகுத்துட்டு நீங்க செயல்படும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து உங்களை தற்காத்து கொள்ள முடியும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்பட போறது, குடும்பங்கள்ல மகிழ்ச்சி பெருக போறது. மேல் அதிகாரிகள் உங்களை அங்கீகரிக்கலையே அப்படின்னு ஒரு கவலை இருந்திருக்கலாம். ஒர்க் பண்றவாளுக்கு கவலைப்படாதீங்க, உங்கள்கிட்ட ஒரு தனி திறமை இருக்கு. அந்த தனி திறமைக்கு நிச்சயமாக ஒரு அங்கீகாரம் உண்டு. நீங்க இத்தனை வருஷமா ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல இருக்கீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எஃபிஷியன்சி, எபிலிட்டி அவங்களுக்கு தெரியும். நடுவில் ஏதோ கேம் விளையாடுறது, சூரியனை பலவிதமான மேகங்கள் மறைத்தாலும் ஒரு பெரிய காத்து அடிச்சதுன்னா அந்த மேகங்கள் ஒதுங்கி சூரியனுடைய ஒளி நமக்கு கிடைக்கும் இல்லையா? அதனால நீங்க அந்த ஆன்டி எலிமெண்ட்ஸ் எல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய திறமை இருக்கு. இவைகள் மூலமா உங்களுக்கு நல்ல சிந்தனைகள் ஏற்பட போறது. குடும்பங்கள்ல கூட ரூமர்ஸ் எல்லாம் நீங்க நம்பாதீங்க. ரூமர்ஸ் மெசஞ்சர்ஸ் ஆர் நேஷனல் எனிமீஸ்.
வதந்திகளை கிளப்பக்கூடியவர்கள் தேச துரோகிகள். அதனால உங்களிடத்துல யாராவது வதந்திகளை பரப்பினால் நீங்கள் நம்ப வேண்டாம். ஒரே ஒரு விஷயம், இந்த வீக்ல நீங்க எக்ஸ்பென்ஸை கொஞ்சம் பிளான் பண்ணுங்க. முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது தான தர்மங்கள் செய்வது, ஆலய திருப்பணிக்கு உதவுவது, இவைகள்லாம் நீங்க சரியான விகிதத்தில் செய்யும் பொழுது நல்ல மாற்றங்கள் ஏற்படும். உங்களது குடும்ப ரீதியான சுப வைபவங்களுக்கான சிந்தனைகள் வெற்றி பாதையை நோக்கி பயணிக்க போறது. கவலைப்படாதீங்கோ. மீன ராசி சார்ந்த பக்த கொடிகள் குரு பகவான் வழிபாடு செய்வது, மகான் சேஷாத்ரி சுவாமிகள் வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும். நல்வாழ்த்துக்கள். அனுகிரகவதே ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சம் அனைவருக்கும் சித்திக்கட்டும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. புதுவை ஸ்ரீ பைரவர் சக்தி பீடத்தில் பிரதி தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தினங்களில் மாலை 4 மணிக்கு பைரவ குருஜி நடத்தும் ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவ சர்வ காரிய சித்தி மகாயாகம். இந்த யாக பூஜையில் பங்கு பெற்று கொள்ளும் பொழுது நினைத்தது நடக்கும், கேட்ட வரம் கிடைக்கும். மேலும் ஹோம பூஜையில் வைத்து பூஜை செய்த பைரவருடைய ரக்ஷை, பைரவருடைய நாணயம், ஸ்ரீ சொர்ணாகிருஷ்ண பைரவருடைய சக்கரம் ஆகியவை பக்தர்களுக்கு வழங்கி வருகின்றோம். மேலும் விவரங்களுக்கு 8300054499. அனைவரும் வருக, பைரவர் திருவருள் பெறுக. அனுமதி இலவசம்.